சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்தில் நைஜீரிய நாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட ரூபாய் 22 கோடி மதிப்புடைய 2.2 கிலோ கொகைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கசாலி வழங்க கேட்கலாம். கசாலி, வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அவர்களிடம் நடத்தப்படும் விசாரணை தொடர்பான தகவல்கள் என்ன? சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு விமானத்திற்கு வெளிநாடுகளிலிருந்து பெரும் அளவில் போதைப் பொருள் கடத்தப்பட்டு வருவதாக சுங்கேலாக் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதற்கு சுங்கேலாக் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இப்போது கத்தார் நாட்டு தலைநகர் தோகாவிலிருந்து சென்னை வந்த விமானத்தில் வந்த பயணிகளை சுங்கேலாக் அதிகாரிகள் கண்காணித்த போது கென்யா நாட்டை சேர்ந்த 30 வயது இளம்பெண் ஒருவர் நைஜீரியாவிலிருந்து தோகா வழியாக சென்னைக்கு வந்தது தெரிய வந்தது. அவர் மீது சந்தேகப்பட்டு அவர் விசாரித்த போது அவர் முன்னுக்கு முரணாக பேசினார். மேலும் அவர் உடைமைகளை சோதனை செய்த போது அதில் எதுவும் இல்லை. இதையடுத்து அவரை தனி அறைக்கு அழைத்து சென்று அவர்களை சோதனை செய்த போது அவருடைய கால் அணிந்திருந்த ஷூக்கள் சற்று வித்தியாசமாக இருந்தது. அந்த ஷூவை கலத்தி பரிசோதித்த போது ஷூவின் அடிப்பாகங்களில் ரகசிய அறை வைத்து அதில் போதைப் பொருள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. அது இல்லாமல் மேலும் 5 ஜோடி ஷூக்களில் அவர் பைக்குள் இருந்தது. அந்த ஷூக்களில் போதைப் பொருள் மறைக்கப்பட்டிருந்தது. இவரிடமிருந்து ரூபாய் 22 கோடி மதிப்புள்ள 2 கிலோ 200 கிராம் கொக்கைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது சர்வதேச போதை கடத்தல் கும்பலை சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த போதைப் பொருட்களை சென்னைக்கு கொண்டு வந்தது எதற்காக கொண்டு வந்தார், யாரிடம் தர கொண்டு வந்தார், இவருடைய தொடர்பு யார் யார் இருக்கிறார்கள் என்று சுங்கேலாக் அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை எடுத்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கசாலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.